ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு ஜூலை மாத பலன்கள் 2024 என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது, என்ன மாதிரியான பாவகங்கள் இருக்குது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீன ராசி மற்றும் மீன லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல, ராசிக்கு 4ல் சுக்கிர பகவான், சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல, புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற போறாரு. அதே போல 15/7/2024 மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கும், அதே போல் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம ஸ்தானமான கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாங்க. முதல்ல மீனராசி மற்றும் மீன லக்னம் குருவோடைய ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று, அதே போல் புதன் பகவான் நீசம் அடைஞ்சு, சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. இந்த ராசியிலே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கடினமான உழைப்புகள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அயராத உழைப்பு, தன்னலம் அல்லாத மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை, இந்த மூணுமே இந்த ராசியை பொறுத்தவரை செல்ஃபிஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுவுமே மீனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்சாலும் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை கடுமையாக பாதுகாக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னோட குழந்தையா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கஷ்டப்படக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கஷ்டப்படக்கூடாது, அவங்க கலங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவங்க கஷ்டப்படக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்தவரையும் தன்னுடைய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மகன்களா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்க கிட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ராசியை பொறுத்தவரை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. ஒரு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க எல்லாமே திருப்பி தரவே மாட்டாங்க. இவங்களும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படுறாங்க, இப்போ இருந்தால் அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னைக்குமே மேம்போக்கா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மேம்போக்கா இருப்பாங்க. அதே போல 10 பேர் வெளியே போனாங்கன்னாவே முதல் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறவங்க மீனராசி. அது நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா, நம்ம கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, நமக்கு பிற்காலத்துல சேவிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடிய நபர்கள். இதே மாதிரி தான் எப்பொழுதுமே இருக்கும். நமக்கு எதுவும் பண பிரச்சனைகள் வராது, வந்தாலுமே கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற எப்பொழுதுமே தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகம் உடைய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிகம் உடைய ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப இப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. ராசியில ராகு பகவான் வரும்போது நிச்சயமா நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது, நம்ம யாரு வேணும்னு முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாருமே நம்மளை விட்டு விலகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அவங்க எல்லாருமே சும்மா விலக மாட்டாங்க. நிறைய கசப்புகளை கொடுத்துட்டு விலகுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா விலகுவாங்க. நிறைய ராசி மேல ராகு பகவான் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், நம்ம படிச்சுட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த வேலைக்கு துளியும் சம்பந்தம் இல்லாம பாத்தீங்கன்னா வேற வேலையை ஒண்ணு இழுத்து விடுறது. அந்த வேலைக்காக பாத்தீங்கன்னா அது பெரிய நமக்கு எட்டாத கனியா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. அதுக்கு நம்ம நேரம் செலவழிச்சு ஒரு 6 மாசம் 8 மாசம் அது எப்படி இருக்குது, அந்த தொழில் எல்லாமே எப்படி பழகிறது, அந்த தொழிலெல்லாம் பழகிட்டு வந்ததுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த பொருளாதாரத்தை மறுபடியும் சேமிச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கும். அது சம்மந்தமே இல்லாமல் துளியும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும். அந்த தொழிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஏற்றங்களை இறக்குங்களே. அதனால பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நிறைய கீழே இறங்கி போயிருக்காங்களா மீனராசி மற்றும் மீன லக்னம். ஆமாம், 2ஆம் இடத்துலயே ராசிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் ராகு பகவான். குரு சண்டால யோகம். ஏன் நீ இப்படி பண்ணுன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். நம்மளால பார்த்துட்டு பயந்துட்டு போனக்கூடிய நபர்கள் அனைவருமே இன்னைக்கு இந்த 1.5 வருட காலமாக 2 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கறது, நமக்கு அட்வைஸ் பண்றது, ஏன் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்மளை நிறைய தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு நம்மளை கௌரவ குறைச்சல் ஏற்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு படி கீழே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இதனால நான் என்னுடைய பணப்பிரச்சனை எல்லாமே சமாளிச்சிடும். ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் கை கட்டி நின்னா என்னுடைய பணப்பிரச்சனையை நான் சமாளிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு
யார்கிட்டயும் கை கட்டியும் நிக்காம, அதே போல வந்து இருக்கிற கடன்லாம் வந்து அடைக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனசு. சந்திரன்ங்கிறது மனசு. அப்ப மனச குறிக்கக்கூடிய சந்திரன் மீது சனீஸ்வர பகவான் வந்தாலும் சரி, ராகு பகவானும் சேர்ந்தாலும் சரி, முதல்ல ரொம்ப காயப்படுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக காயப்படுவோம். இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கும்போது நான் நெறைய பேருக்கு உதவி பண்ணுனேன். வேணுங்கிறத பொருளாதாரம் வாங்கி குடுத்தேன். நான் உள்ளூர்ல இருந்தாலும், வெளியூர்ல இருந்தாலும் அவங்க எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணாலுமே, அந்த இடத்துக்கு போய் நிக்கிறது. என்கிட்ட பணம் இல்லனாலும் வெளிய பணம் வாங்கி குடுத்து அவங்கள நான் இந்த மாரியெல்லாம் காப்பாத்திருக்கேன். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே உங்க கூட நிக்கவே இல்ல. இன்னைக்கு வந்து உங்களுடைய குடும்பத்த தவிர மற்ற நபர்கள் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இல்ல. ஆனா அந்த பணம் இருக்கும்போது உங்கள சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காகவே ரூ. 300 ரூ. 400 செலவு பண்றது, அப்படியே சுத்திட்டு இருக்கிறது. இந்த மாதிரி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பெருமையா பேசுறது. இன்னைக்கு எல்லாமே உங்கள ரோட்ல பார்த்தா அந்த வழியா நடந்து போறது, அந்த வழியா ஓடிறது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. நெறைய மன கஷ்டங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு மனக்குழப்பங்கள். அன்றாடம் செய்யக்கூடிய வேலையவே என்னால செய்யவே முடியலைங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டு போயர்றேன். ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி எடுக்காம போயர்றேன். வேற வழி மாத்தி போயர்றேன். நான் போற வழி ஒண்ணு, ஆனா வேற வழி மாத்தி போயர்றேன். இந்த மாரி டெய்லி செய்யக்கூடிய விஷயங்கள் நெறைய தடுமாறுது அப்டின்னா, இதற்கு அனைத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் தான். ராகு பகவான் ராசியில வந்தாலும் சரி, அதே போல சனீஸ்வர பகவான் வந்தாலும் சரி, இந்த மாரி தொந்தரவுகள் எல்லாமே குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுப்பாங்க. முக்கியமா மன பயம் தான். என்ன நடக்க போது நமக்கு? என்ன ஆகப்போகுது? அப்படிங்கிற மாதிரி மன பயங்களையும், குழப்பங்களையும் அதிகமா குடுத்துட்டே இருப்பாரு. ஒரு ஒரு விஷயங்களும் முடியறதுக்குள்ளர புதுசா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு விஷயங்கள ஆரம்பிச்சு, அது பெரிய பிரச்சனையாகி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய பிரச்சனையாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி கடந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? ராசிநாதன் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அப்ப முதல்ல என்ன நினைப்பீங்க? நான் வந்து நம்மளுடைய பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மத்தவங்களுக்கு புரியாது. நம்ம நல்லா வேலை செஞ்சு நம்ம சம்பாத்தியம் குடுக்கும்போது வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து நம்மள ஆப்போசிட்டா, அகைன்ஸ்ட்டா பேசுறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப விவரமா இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்ம வெளிய போய் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நம்ம ஏதாவது புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். எப்பொழுதுமே 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியோட சேர்ந்தாலே, இந்த மாதிரி ஒரு வீரிய ஸ்தானம் பலம் பெறதுனால, ஒரு தைரியங்கள் ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. 2வது தொழில்ல நஷ்டங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடுமையா வந்து நஷ்டத்த மட்டும் தான் நோக்கி போயிட்டுருக்கு. அதுலேருந்து மீண்டு வெளிய வருவோமா, வர முடியாதா அப்படிங்கிற நெறைய குழப்பங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குரு சண்டால யோகம். அதேபோல ராசிக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசியில ராகு போதுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரம் இருக்கா மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு? அந்த அளவுக்கு தான் இருக்கு. 10 நிமிஷம் ரொம்ப எவ்வளவுமே தைரியசாலியான ராசி. 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா வந்து கண் கலங்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சுட்டு நான் வெளிய போய் செட்டில் ஆயிரலாமா? இதெல்லாமே ஏன் நான் பண்ணுனேன்? அப்படிங்கிற அளவுக்கு மனக்குழப்பங்களும் அதிகமா போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையாக குறையுமா? பிரச்சனை குடுத்துட்டு இருந்த நபர்கள் எல்லாமே உங்கள விட்டு ஓடி விலகுறதுக்கு ஏன்னா 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானம் பலம் பெறதுனால, பிரச்சனை குடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இனிமேல் ஓடி விலகுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதேபோல குழந்தை ஸ்தானம் பலம் பெறுது. அப்ப குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கடுமையா. இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியலாம் எங்கேயுமே நாங்க போறதில்ல. எங்க போனாலும் குழந்தை எப்போ? குழந்தை எப்போ? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே நெறைய கேட்கறாங்க. எங்களுக்கு குழந்தை பேருக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த பார்க்கறதுனாலும், 5ஆம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனாலும், நிச்சயமா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான காலத்தை நீங்க எதிர்பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். காசு தங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 சம்பாரிச்சா சாயந்தரம் ரூ. 20 செலவு ரெடியா இருக்கு. அந்த அளவுக்கு தான் பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் உங்களுடைய தைரியஸ்தானம் பலம் பெறதுனால பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருமா? கண்டிப்பா மன உளைச்சல்ல இருந்து இப்பதான் படிப்படியா மீண்டு வந்துட்டு இருக்கேன். அதுவும் ரேவதி நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டு வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மீண்டு வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் முதலில் குத்துனாங்களோ அதை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு, மறந்துட்டு, இனிமேல் நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய பொருளாதாரம் என்ன? அடுத்து நம்ம எப்படி முன்னுக்கு வரப்போறோம்? அப்படிங்கிற எண்ணங்கள் குடுக்கக்கூடிய ஒரு காலமாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இதனால முயற்சி எடுத்தா
அது பலனளிக்காம யாராவது ஒருத்தர் வந்து முயற்சி எடுக்கிறது வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். உத்வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக நிச்சயமா இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதே போல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். 5ஆம் இடம் பலவீனமான நபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ரொம்ப கடுமையாக குழப்பத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குழப்பத்துல இருப்பாங்க. பண்ணலாமா? வேண்டாமா? அல்லது மேற்கொண்டு படிக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி நெறைய மனக்கவலைகளும் போயிட்டுருக்கும். இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள், கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.